Hello friends, பெண்ணின் பெருமை உணர்த்தும் பெண்ணியம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பழைய கிட்ஸுக்கான ஸ்கூல் ஷூவை வந்து ரீமேக் பண்ணி புதுசாக ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போடுற ஷூ மாதிரி எப்படி மாற்றலாங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதை கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு கலர், நான் இங்கே வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கான பெயிண்ட் ப்ரஷ், இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக செயின் ஸ்டோன். ஸோ இப்போ நான் ஏதாவது 2 கலர் செயின் ஸ்டோன் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ், இதில் வந்து ஓவல் ஷேப், அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு இதை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக க்ளூ எடுத்திருக்கேன். இதுவும் பீட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து செயின் ஸ்டோனை வந்து கட் பண்ணுறதுக்காக இதில் வந்து சிசர் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலாங்கிறத ஃபஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் கலரை வந்து ரீமேக் பண்ணி வேறு கலராக மாற்றணும். அதுக்காக நான் வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஒரே ஒரு கோட்டிங்கில் நம்ம வந்து இந்த கோல்டன் கலராக சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால வந்து ஒரு 4 டைம்ஸ் ஆகுது இது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கலர் பண்ணணும். அதுக்காக நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் என்னோட ஷூ இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த பிளாக் கலர் நல்லாவே தெரியுது. அதனால் இப்போ செகண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறேன். செகண்ட் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த பிளாக் கலர் வந்து லேயர் நல்லா தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து 4 லேயர்ஸ் ஆகுது கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இனிமேல் வந்து நான் 3rd and 4th லேயர் கொடுத்ததுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த 4 லேயர்ஸ் தான் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் நம்மளோட அவுட்புட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா டெக்கரேட் பண்ண போகிறேன். டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு செயின் ஸ்டோன் எடுத்திருக்கேன். என்ன கலர் செயின் ஸ்டோன் எடுத்திருக்கேன்னா இந்த ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் செயின் ஸ்டோன். இதை வந்து இந்த ஷூவோட லோயர் பார்ட்டில் இந்த ப்ரொஜெக்ஷனாக இருக்கிற இடத்துக்கு மேலேயா நான் வந்து ஃபேப்ரிக் ப்ளூ ஈவனாக கொடுத்து அதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலரை வந்து 2 லேயர்ஸாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரெட் லேயரை வந்து 1 லேயராக கொடுக்க போகிறேன். இப்போ நான் அந்த 2 லேயர் ஆஃப் ப்ளூ கலரையும் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ரெட் கலரையும் இதே ஷேப்லேயே தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து 3 லேயரையுமே பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சில்வர் கலர் ஸ்டோனை வந்து இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. குச்சி எடுத்து அந்த இங்கே வந்து ஈஸியாக பேஸ்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த லேயர் ஃபுல்லாக இந்த ஃபுல் லூப்பையுமே நீங்கள் வந்து கவர் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஃபுல்லாகவே அந்த இதை கவர் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு இந்த பேக் சைடில் ஒரு அவுட்டர் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்குது. அந்த சைடையுமே இந்த கீழே என்ன டிசைன் கொடுத்தனோ அதே மாதிரி நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ கீழே வந்து இந்த 3 லேயர்ஸ் ஆஃப் செயின் ஸ்டோன் அண்ட் 1 லேயர் ஆஃப் அந்த சில்வர் பீடு அதே மாதிரி மேலேயும் அந்த ப்ரொஜெக்ஷன்லேயும் நான் யூஸ் பண்ணி அதே ஃபினிஷன் தான் கொடுக்க போகிறேன். to
அந்த லேயரிங் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்க அந்த பிளாங்காக இருக்க ஸ்பேஸில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து நான் லோயர் பார்ட்டை முடிச்சாச்சு. இனிமேல் வந்து இந்த அப்பர் பார்ட் அவுட்லைனில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டோனால் கவர் பண்ண போகிறேன். இதுக்கு நான் என்ன ஸ்டோன் எடுத்திருக்கேன்னா இந்த ஓவல் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஓவல் ஸ்டோன் எடுத்து இதே மாதிரி தான் கீழே என்ன பண்ணணும் அதே மாதிரி நான் வந்து அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே பேசின அந்த லூப் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்டில் இருக்க அந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிளாங்காக இருந்த மாதிரி இருக்குது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர் இந்த பெரிய பீடை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டிசைன் மாதிரி கொடுக்க போகிறேன். என்ன டிசைன் அதில் கொடுக்க போகிறேன்னா ஒரு போ மாதிரி ஒரு டிசைன். நார்மலாக இந்த ஷூல எல்லாம் போ மாதிரி டிசைன் தான் ஃப்ரண்டில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி ஒரு போ மாதிரி டிசைன் கொடுக்க போகிறேன். கொடுக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இதில் வந்து தெரியும். அதுக்காக தான் கொடுத்ததுக்கப்புறமா அந்த மேலே வந்து ஒரு நான் பேக் சைடில் எந்த ஃப்ளவர் டிசைன் கொடுத்தனோ அதே மாதிரி அந்த ஃப்ரண்டில் இன்னொரு ஃப்ளவர் டிசைன் கொடுக்க போகிறேன். நான் இப்போ இந்த ஷூ ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. 2 ஷூவுமே இதே மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.